உறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ மொழிவளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவையனைத்தும் உதவுவாயே. பேரன்பு மிக்க பாரதி அன்பர்களே, குவியம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே இன்றைய மாலையிலே 241வது நிகழ்வாக உங்களை எல்லாம் ஜூம் அரங்கிலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியை யூடியூப் போன்ற இணையதளத்திலே பார்ப்பவர்கள், பின்னால் பதிவிலே பார்க்க இருப்பவர்கள் ஆகிய அத்துணை நண்பர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் புலப்படுத்திக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சுந்தரராஜன் அவர்கள் குறிப்பிட்டது போல 10 கன்னிகளை கொண்ட இந்த பாடல், இதுவும் ஒரு பதிகம் மாதிரிதான். எதெல்லாம் 10 10 வருகிறதோ அதெல்லாம் பதிகங்கள் தான். இந்த வழக்கத்தை ஆரம்பிச்ச காரைக்கால் அம்மையார். முதல்ல அவங்க தான் இதை பாடி அந்த ஒரு சைவ சமயத்துல, பின்னால் திவ்ய பிரபந்தங்கள்ல அதுக்கப்புறம் அது ரா 10 பகல் 10 இப்படி நிறைய 10 10 தான். அங்கே எல்லா இடமும் 10 இருக்கிறது. நாமெல்லாம் அதில் பற்று வைக்க வேண்டும் என்று 10 10 எழுதுகிறார்கள் என்று எண்ணி பார்க்கிறேன். ஆகவே இந்த 10 எட்டி பார்த்த 8 பாடல், இனி எட்டி பார்க்க வேண்டிய 2 பாடல், இரண்டையும் தொடர்பு படுத்தி தான் ஆரம்பிக்கணும். ஸோ போன பாடலை என்ன பார்த்தோம் அப்படின்னா, நான் வழக்கமா சொல்வதுண்டு, ஒரு கவிஞனை நாம் பார்க்கும் பொழுது நம்ம எதற்காக படிக்கிறோம் என்று ஒரு கேள்வி. அது படிக்க ஆரம்பித்து எதற்காக இந்த பாடலை அந்த கவிஞன் எழுதினான் என்பது ஒரு கேள்வி. இதையெல்லாம் தாண்டி ஏன் இவ்வளவு விளக்கம் இருக்கிறது என்று சொன்னால், எந்த விளக்கம் யாருக்கு புரிந்து அவர்கள் அங்கிருந்து அந்த பொறியை ஏற்றுக்கொண்டு தங்கள் பயணத்தை, இலக்கிய பயணத்தை தொடர்வார்கள் என்று தெரியாது. இப்போ சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டா, நம்ம அமைப்பில் ஆகட்டும், இல்ல உங்களுடைய நண்பர்கள் யாருக்கிட்டையும் உங்களுக்கு பாரதி எப்படி அறிமுகமாச்சுன்னு கேட்டு பாருங்க. எந்த பாடல் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் பாரதி என்று கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்வார்கள். உங்களுக்கு பிடித்த பாரதி பாடல் எது என்று சொன்னால் ஒவ்வொருக்கும் ஒரு விதமான இருக்கும். அது போல இந்த பாரதியினுடைய பாடல்களை பார்க்கும்போது சில நேரங்களிலே பாரதி எந்த சூழலிலே அந்த பாடலை பாடியிருக்கிறான் என்பது தெரியாமல் நாமே ஒரு பொருளை ஏற்றுக்கொள்வோம். ரொம்ப அதாவது முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் எல்லாரும், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, ஒரு போராட்ட களத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அதை நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி பாடலை பாடுகிறார்கள். ஆனால் பாரதி இந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாடியது அவன் கம்ப்ளீட்டா ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல இருக்கும்போது பாடுறாது. அதனால இது போராட்ட குணத்தில் இருக்கக்கூடிய பாடலாக இருக்கிறது இல்லை. ஆனாலும் கூட என்னை கேட்டார்கள். நான் கேட்டபோது இப்படிதான் பதில் சொன்னேன். அது எந்த தவறும் இல்லை. நீங்கள் எப்படி இதை எடுத்துக்கொள்கிறீர்களோ அதை பொறுத்து. உங்களுக்கு எது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறதோ, எந்த சொல். இப்போ ஒரு பாடல் இருக்கிறது, ஒரு பாடல் எல்லாரும் போற்றக்கூடிய பாடல், இசைஞானி இளையராஜாவுடைய பாடல் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். பல பேர் தமிழர்கள் 90% ரசிக்கக்கூடியவர்கள். அது ஒரே பாட்டு ரசிக்கக்கூடிய ஒரே பாட்டுல ஒவ்வொரு இடம் சிலருக்கு பிடிக்கும். சார் இந்த பல்லவி நல்லா இருக்குல்ல சார், இந்த அனுபல்லவியில் இந்த பர்டிகுலர் இடம் நல்லா இருக்கு சார் அப்படிம்பாங்க. சில ராகங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அது அந்த ரசனையை பொறுத்தது. எது உங்களை தூக்கி விடுகிறது, எது உங்களை ஆக்கி விடுகிறது, எது உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கிறது, எது உங்களை அந்த கவிஞனோடு நெருங்க வைக்கிறது. பாரதி மட்டுமல்ல, குரலாசான் இல்ல கம்பன் ஆகட்டும், இல்ல பின்னாலே வந்த வள்ளலார், தாயுமானவர், இன்றைக்கு எழுதக்கூடிய பெருமக்கள், அண்மையிலே எழுதி மறைந்தவர்கள் கண்ணதாசன் போன்றவர்கள், திரையை விட்டு பல இருக்கிற நாமக்கல் கவிஞர் அவர்கள், கவிமணி தேசிவநாயம் பிள்ளை அவர்கள், இது போல பல எழுத்தாளர், பல கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு யாரை எப்படி பிடிக்கும்னு தெரியாது. அதனால்தான் அந்த அந்த வாட் யூ கால் த ஸ்பார்க் பாயிண்ட், அந்த பொறி உங்களை தொடுகின்ற நேரம் இருக்கிறதே, அது எந்த சூழலிலே எப்படி நேரும் என்று தெரியாது. அது மாதிரி எந்த பாடலுடைய எந்த சொல் உங்களை ஊக்குவிக்கும் என்று தெரியாது. அப்போ இதை எண்ணி பார்க்கும்பொழுதுதான் நாம் ஒவ்வொரு சொல்லையும் தொடர்ந்து திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கான பொருள் என்ன என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே பெரியவர்கள், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம், கம்பனை போற்றியவர்கள் எல்லாம், நான் எந்த இடத்திலே கம்பனை ஆராய்ந்தேன், எது எனக்கு ஆராய்ச்சிக்கு வழிகாட்டியது என்று எல்லாம் சொல்லுகிறார்கள்.
அதே போல பாரதியினுடைய எழுத்துக்களிலே பார்க்கும்பொழுது அவன் எந்த காரணத்துக்காக எழுதினான், எந்த சந்தர்ப்பத்தில் எழுதினான் என்று பார்க்கும்பொழுது அதுதான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் என்பது அது சப்ஜெக்ட் வைஸ். இப்போ புத்தகத்தெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தமிழ் பிரசுராலயம் என்று செல்லம்மா பாரதி அவர்கள், பாரதி மறைந்த ஓரிரு ஆண்டுகளிலே அவர்கள் ஒரு பிரசுராலயத்தை ஆரம்பித்து முதல்ல பாரதியுடைய மேனுஸ்கிரிப்ட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து தொகுக்க சொன்னார்கள். அதுக்கப்புறம் அவருடைய தம்பி சி விஸ்வநாத அவர்கள் அதை இன்னும் கொஞ்சம் சரி செய்து ஓரளவுக்கு கொண்டு வந்தார்கள். ஆனா அதில் நிறைய எத்தனையோ விஷயங்கள் அதில் இப்போ சேர்க்க முடியல, பழச மாறி இருந்தது. இதெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. இது இது தவிர பாரதி எந்த சூழலிலே எழுதினான் என்பதற்கான விளக்கங்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் பல விஷயத்தை. பாரதி ஆய்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை வந்து எதுக்காக அப்படி பார்க்கும்பொழுது வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் மாதா மணிவாசகம் என்று 1914 பாடப்பட்ட பாடல். இது ஒரு ஆன்மீக பாடல், பூஜைக்கு உகந்த பாடல் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். பல பேர் இந்த பாட்டை வந்து அதுவும் மொத்தம் முதல் 3 ஸ்டான்ஸா தான் பாடுவாங்க. நவராத்திரி போது பாடுவார்கள். நான் கூட காமிச்சேன். இப்ப நல்ல மிக பெரியவர்களெல்லாம் டியூப்ல பாடியிருக்காங்க வெள்ளை தாமரை. அப்படியே அந்த அந்த வெள்ளை தாமரை என்பது சரஸ்வதி துதியாகவே நிற்கும். அதனால பின்னால பார்க்கும்பொழுது பாரதி என்னெல்லாம் செய்கிறான், பாரதி எத்தனை சித்து வேலைகள்லாம் செய்கிறான். இது கடவுளுக்கே இந்த தெய்வம், கடவுளர் தெய்வம், கைவருந்தி உழைப்பவர் தெய்வம், கடவுளர் தெய்வம். அப்படி எங்கெல்லாம் சொன்னது பிறகு இவள் இங்கு மட்டுமல்ல உலக அளவிலே இருக்கிறாள் என்கிறான். என்ன சார் ஆச்சரியம்? உலக அளவிலே இருக்கிறார் சொல்லுகிறான். எங்கேருந்து எங்க வந்துட்டான் சார்? நாம வீட்டுல வந்து ஒரு சின்ன தெய்வத்தினுடைய சரஸ்வதி படத்துக்கு முன்னாடி உட்காந்து இந்த வெள்ளை தாமரை ஆரம்பிச்சா பாரதி நம்மை கைபிடித்து உலகத்தையே சுற்றி வர வைக்கிறான். எல்லா ஊர்லயும் இருக்கிறாரு. போன முறை இதை விரிவாக சொன்னேன். பாரதி வந்து உலக அளவிலே பாரதி எப்படி இருந்தான் என்பதை சொல்ல வேண்டும் இல்லையா? பாரதி தான் வாழ்ந்த காலத்திலேயே அவன் நிறைய தன்னுடைய கவிதைகள் எல்லாம் வெளியிலே வர வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவனாக இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது அதுல வந்து ஒரு இடத்துல எழுதுவான், இந்த கிட்டத்தட்ட ஒரு தனது நூல்களை எல்லாம் பாரதி 40 புத்தகங்களாக, எவ்வளவு 1 2 இல்ல, 40 புத்தகங்களாக அச்சிட போகிறேன் என்று சொன்னால் அது ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளவு பிரதி தெரியுமா? எனி கஸ்? 10,000 பிரதி அச்சடிக்கிறனர். 40 புத்தகங்கள் 10,000 பிரதி அச்சடிப்பேன் என்று சொன்ன பாரதி அதற்காக ஆகக்கூடிய செலவு 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ஏதோ அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு அதற்காக எழுதுகிறார். அதற்காக பல பேரிடம் அவர் ஒரு விண்ணப்பம் தெரிவித்துக் கொள்கிறார். இது எப்படி கிடைக்கணும் அப்படின்னா, எப்படி இந்த தீப்பெட்டி அவர் எழுதுகிறதுல தமிழ்நாட்டில் இந்த 4 லட்சம் புத்தகங்களும் 40 புக்கு 10,000 காப்பி எல்லாம் பாருங்க, இந்த 4 லட்சம் புத்தகங்களும் தமிழ்நாட்டில் மண்ணெண்ணெய் தீப்பெட்டிகளை காட்டிலும் அதிக சாதாரணமாகவும் அதிக விரைவாகவும் விலைபட்டு போகும் என்பதில் சிறிதேனும் சந்தேகத்துக்கு இடமில்லை என்று பாரதி எழுதுகிறார். என்ன நம்பிக்கை சார்? அது தன்னை பற்றி எழுதுறார். அதாவது அவருடைய சீட்டு கவியில அதுதான் எழுதுறார், பண்ணளவு உயர்ந்ததன் பண், பாவளவு உழந்ததன் பா என்று தன்னை பற்றிய கம்ப்ளீட் எவாலுவேஷன். இந்த உலகையே அளக்கக்கூடிய பாரதி தன்னை அளந்திருக்க மாட்டானா? அக்கார்டிங் டு சுவாமி விவேகானந்தாஸ் டெஃபினிஷன், தன்னை அளந்தவன் தான் உலகை அளக்க முடியும். ஆகவே அங்குதான் தொடங்குது. அதுல தனக்கு இதெல்லாம் வேணும். இப்ப நாங்க இங்க வானவில்ல அவருக்கு வந்து இந்த ஜதி பல்ல கொடுத்தோம். மிக பெருமையான தருணம். இத்தனை ஆண்டுகள் பாரதி கேட்டு முடித்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கும் மேலாக 144 ஆண்டு, 144வது பிறந்த நாள் அன்னைக்கு பாரதி தன்னுடைய வாழ்நாளிலே கேட்ட ஒரு விஷயம் நிறைவேறி இருக்கிறது. அப்ப அதுல எழுதுறான் பாரதி, அந்த விளம்பர பிரசுரத்துல இது வந்து ரா பத்மநாபன் சித்திர பாரதியில எழுதியிருக்காரு. இதை பத்தி இவருடைய கீர்த்தி, அதாவது பாரதியாருடைய கீர்த்தி தமிழ்நாட்டில் மாத்திரமே பரவியதாக நினைத்துவிடக் கூடாது. இவருடைய பாட்டுகள் பல தெலுங்கு பாஷையிலே மொழிபெயர்க்கப்பட்டு ஆந்திர தேசத்தாரால் கொண்டாடப்படுகின்றன. இப்ப சொன்ன விஷயம் இல்ல, பாரதி வாழ்ந்த காலத்திலேயே எழுதக்கூடிய விஷயம். ஆந்திர தேசத்தாரால் கொண்டாடப்படுகின்றன. அயர்லாந்து தேசத்து மகாகவிகளில் ஒருவரும்
ஜப்பான் தேசத்தின் ராஜதானியாகிய டோக்கியோ நகரத்தில் உள்ள இம்பீரியல் யூனிவர்சிட்டி என்ற சாம்ராஜ்ய சர்வகலா சங்கத்தில் இங்கிலீஷ் ஆசிரியராகவும் விளங்கி வருமாகிய ஜேம்ஸ் எஸ் கசின்ஸ் என்பவர் இவருடைய தமிழ் பாட்டுகள் சிலவற்றை இங்கிலீஷில் மொழிபெயர்த்து மேல்நாட்டார் வியப்புறும்படி செய்திருக்கிறார்கள். மேலும் கசின்ஸ் என்ற வித்வான் 1916 டிசம்பர் 8ஆம் தேதி அன்று பிரசுரமான காமன்வீல் என்ற பத்திரிகையில் வெர்ஹேரன் என்ற பெல்ஜியம் தேசத்து கவி சக்கரவர்த்தி பற்றி எழுதியிருக்கும் நீண்ட வியாசத்திலே மேற்படி பெர்கோனையும் நம் இந்திய தேசத்து புலவர் சிலரையும் சீர்தூக்கி பார்க்கும் இடத்து பின்வருமாறு சொல்கிறார் என்று பாரதியை பற்றி யாரெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது அந்த காலத்திலே இருக்கிறது. அதையெல்லாம் பாரதி மென்ஷன் பண்றார். இப்படிப்பட்ட இங்கனம் கீர்த்தி வாய்ந்த, படிக்கும்போது மனசு ஒரு பக்கம் பெருமையா இருக்கு, ஒரு பக்கம் வருத்தப்படுறது. அவர் எழுதுறார், இங்கனம் கீர்த்தி வாய்ந்த கவியரசர் ஒருவர் தமிழ்நாட்டில் இருப்பது நமக்கெல்லாம் சாலமிக பெருமை அன்றோ. இவர் தமிழ்நாட்டையும் தமிழ் பாஷையையும் மேம்படுத்தியதற்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? அவர் ஒன்றும் கேட்கல, என்ன கைமாறு கேட்டு இந்த 40 புஸ்தகமா எழுதினெல்லாம் புத்தகத்தெல்லாம் எழுதணும். அது ஒன்று நடக்காத போயிடுது. கடைசியில் வரி எழுதுறார், வந்து பாரதியின் திட்டத்துக்கு கடனாகவோ நன்கொடையாகவோ தந்து எக்காலத்திலும் அழியாத புண்ணியம் அடையும்படி இப்பிரசுரம் கோரிக்கை விடுத்தது. எவ்வளவு பெரிய புண்ணியம்! யாருமே பங்கெடுத்துக்கல. உடனே 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 3 வாட்டி உடனே 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 தத்தம்மால் இயன்ற தொகைகளை அடியிற்கண்ட ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரின் விலாசத்துக்கு அனுப்புங்கள், உங்களுக்கு மகாசக்தி அமர வாழ்க்கை தருக என்று இந்த பிரசுரம் கூறியது. இதுவரைக்கும் கேட்கறது என்னன்னா இருக்கு. கடைசி லைன் பத்மநாபன் எழுதுறார், ஆனால் தமிழ் மக்கள் பாரதிக்கு போதிய ஆதரவு தரவில்லை, பிரசுர திட்டமும் நடைபெறவில்லை. ஆகவே வாழ்க்கையில எப்போ எது நடக்கணுங்கிறது இருக்கிறது. கண்கூடா நாங்க பார்த்தோம். நான் சொன்ன மாதிரி 144 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஜதி பல்லக்கு இன்றைக்கு பேசுகிறோம். இன்றைக்கு பாரதியினுடைய பப்ளிகேஷன் நேஷனலைஸ் ஆகி அவருடைய எல்லா எழுத்துக்களும் வந்தாச்சு. பாரதி இன்றைக்கு சந்தோஷப்படவன் இருந்தா, ஆனால் அது எப்போ நிறைவேறது பாருங்கள். ஆக தமிழர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று பாரதி வருத்தப்படுகிறான். அந்த வருத்தத்தை தான் பாரதி எழுதுறான். அவன் இத்தனை நாட்டை பத்தி எழுதியிருக்கான்னு பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில 1916 அவர் மறைவதற்கு 5 வருடங்கள் முன்னாலேயே இத்தனை தேசத்திலே அவன் பிரபலமாக இருக்கிறான். அவனுடைய பாடல்கள் பிரெஞ்சு நாட்டிலே அதை பற்றி பல பேர் எழுதியிருக்கிறார்கள், மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறார்கள். ஆகவே பாரதியினுடைய அந்த பாடல் நம்ம போன வருஷம் பார்க்க போது, ஊனர் தேசம் யவனர் தேசம் உதயநாயிற்று ஒளிபெரு நாடு ஸ்ரீநகன்றதோர் சிற்றடி சீனம் செல்வ பாரசீக பழந்தேசம் தோணலத்த துருக்கம் மிசிரம் சூழ் கடற்புறத்தினில் இன்னும் காணும் பற்பல நாட்டிடையெல்லாம் கல்வித்தேவின் ஒளி மிகுந்தோகுக என்று பாரதி என்ன செய்கிறான்? உலகத்தை கொண்டு விட்டான். அப்ப அந்த 8 கண்ணியில 10ல 8 பார்த்திருக்கோம். அந்த 8ல நீங்கன்னா ஆரம்பம் வீட்டுக்குள்ள கூட இல்ல, வெள்ளை தாமரையில ஆரம்பிக்கிறது. வெள்ளை தாமரை பூவில் இருப்பார். ஒரு சின்ன வெள்ளை தாமரையில் இருக்கிற அந்த உருவத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் உலக அளவிலே கொண்டு நிறுத்துகிறான் பாரதி. அப்ப என்ன விதமான பாடல் இது? இதை என்ன ஜானர்ல கொண்டு வருவீங்க? ஆகவேதான் எந்த பாடலிலும் எதுவும் அடுத்த பாடல் அவன் எழுதுறான். அதுல இந்த போன வாட்டி நான் சொன்னது கடையில, மண்ணில் வாழ்வதை மானமற்று விலங்குகள் ஒப்ப மண்ணில் வாழ்வதை வாழ்வெனலாமோ போனதற்கு வருந்துதல் வேண்டா புன்மை தீர்ப்ப முயலவும் வாரீர் என்று பேசுகிறான். போனதற்கு வருந்தாதே என்று பேசுகிறான். இதை பற்றி பாரதி விஜயா என்ற விஜயா என்ற பத்திரிகையிலே பாரதி எழுதுறான். அதாவது பாரதி தனியாக ஆரம்பித்த பத்திரிகையில, அவன் ஆசிரியராக விளங்கிய பத்திரிகையில, பல பத்திரிகையில விஜயா என்பது 1. அது ஓராண்டு காலம் இங்கே சென்னையில் நடந்து பின்னாலே புதுச்சேரியிலிருந்து வந்தது. அதுல பாரதி எழுதக்கூடிய கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து வெளிவந்திருக்கிறது. அதுல பாரதி எழுதுகிற ஒன்றை நான் சொல்ல வேண்டும். அதாவது இது வெள்ளைத்தாமரை பூவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க படிக்கும்போது. அப்போ அவன் எழுதுறதுக்கு காரணம், அவன் வாழ்ந்த காலத்துல இது நடக்கும். இந்த நேரத்தில் இந்த 14, 15 பிரிட்டிஷாருடைய கெடுபிடி ரொம்ப அதிகமாக இருந்தது. அவர்கள் பிரசுரத்துக்கான பப்ளிகேஷன்ஸுக்கு ஒரு தடை உத்தரவு கொண்டு வந்தார்கள். சாதாரண விஷயத்தெல்லாம் போற கொஞ்ச காலம் அப்படித்தானே பாரதி
சென்னையிலேருந்து புதுச்சேரிக்கு வர வேண்டிய அவசியம் வந்தது. ரொம்ப அதிக உச்சபட்சமான தடைகள் இருந்தன. ஏன்னா இந்த பிரசுரங்கள் மூலமும் இந்த இதழ்கள் மூலமும் சுதேசி கொள்கையும் சுதேசிய ஆர்வமும் தீவிர பிரிட்டிஷார் எதிர்ப்பு போராட்டங்களும் இதனாலே அதிகமாக இருக்கின்றன என்று பிரிட்டிஷார் ஒற்றர்களை வைத்து கண்டுபிடித்து இதையெல்லாம் அழிக்க நினைக்கிறார்கள். அப்பொழுது பாரதி எழுதுகிறான், சகோதரர்களே, கதை நெருங்குகிறது. எப்படி வெறுக்காம பாருங்க, கதை நெருங்குகிறது. அதான் ஒரு திட்டம் தீட்டிருக்கான் பிரிட்டிஷார். அவனுடைய கதையில மக்களுடைய குரல் வலையை நெரிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கான். நாம் கூறி வந்த மார்க்கம் ஜனங்களுக்கு ஹிதமானதுடன் ராஜாங்கத்தாருக்கும் அபாயம் இல்லாதது. ஆனால் ஏன்னா இது சாதாரண, இது மிதவாதிகளுடைய போல்றா, கையில ஆயுதம் எடுக்கல. ஆனால் ஆங்கிலேய அதிகாரிகள் அறிவை முழுவதும் இழந்து விட்டார்கள். வெடிகுண்டு எரிபவர்களுக்கு அஞ்சி நமது சுதேசிய முயற்சியை கழுத்தை நெரிக்க தொடங்குகிறார்கள். கவனமா கேளுங்க, நமது கழுத்தை முறிக்க தொடங்குகிறார்கள். நமது முயற்சிக்கு வைர கழுத்து. கழுத்தை நெரிக்கிறானா பாரதியார், நமது முயற்சிக்கு வைர கழுத்து, வைர கழுத்து, 70 கோடி மந்திர வாள் கொண்டு வெட்டினாலும் ஒடிக்க முடியாத கழுத்து. அது உண்டென்பதை அவர்கள் அறியவில்லை. அவர்கள் எப்படியும் போகட்டும், அவர்களை பற்றி எனக்கு விசாரம் இல்லை. உங்களை நினைக்கும் போதுதான் என் நெஞ்சு கொதிக்கிறது. நெஞ்சு பொறுக்கதில்லைன்னு பாரதி எழுதுறான் பாட்டுக்கு. அதனுடைய சரியான விளக்கத்தை தேட வேண்டிய இடம் இங்க சொல்றான, இந்த புன்மை வாழ்வை புன்மை தீர்ப்ப முயலுவம் வாரீர் என்று பாரதி இந்த வெள்ளைத்தாமரை பாட்டிலே கேட்கக்கூடிய போன கண்ணியில கடைசி வரிக்கான உதாரணம் இது. கடைசி வரியான கட்டுரையில இருக்கக்கூடிய அகச்சான்று இது. அதை நான் படித்து காட்டுகிறேன். மனம் நொறுங்கிப்போ அப்படி எழுதுறான் அதுல. தீராத வறுமை கொண்ட ஜாதி. நண்பர்களே, பாரதி ஜாதி என்று சொல்லும் போது அது பாரத ஜாதி, நேஷனாலிட்டியை குறிக்கிறது. அதை பலமுறை நானும் சொல்லியிருக்கிறேன், என் நண்பர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அண்மையில வெளிவந்த மாலன் புத்தகம் இல்லை, எல்லாத்திலையும் பாரதியினுடைய ஆய்வியல் பேசுமணி எழுதியிருக்கிறது. அதே போல பேதூரன் அவர்கள் மிகப்பெரிய ஆய்வாளர், பாரதியில கோவையில இருந்தார்கள். அற்புதமான மனிதர். அவரை பற்றி தமிழ் வளர்த்த சான்றோர்ல நான் பேசியிருக்கிறேன். அதுக்கு நான் பேசும்போது சொன்ன ஒரே காரணம் சொன்னேன், அவர் பெரிய இசைப்புலவர், நிறைய குவாலிபிகேஷன் உண்டு. பெரியசாமி தூரன் அவர்கள் நான் நேரில் பார்த்திருக்கிறேன். அவர் அவரை பேசும்போது சொன்ன, இவருக்கு எல்லாத்தையும் விட மிக மணிமகுடமாக இருக்கக்கூடியது பாரதியினுடைய பலவிதமான எழுத்துக்களை எல்லாம் தேடி தேடி பார்த்தார்கள். அவர் பழைய அந்த ஆபீஸ்ல போய், சுதேசம்பத்தின ஆபீஸ்ல போய் உட்காந்து பழசெல்லாம் காமினா, அவன் சொன்னா அந்த ரூம்ல இருக்கு சார், நீங்க போய் தேடி எதை எடுத்துங்க. உள்ள போனா வெறும் புழுதி. அவரே எழுதுறாரு, புழுதி கிழி ஒண்ணுமே தாங்க முடியல. ஃபைனலி he got asthma because of this. இந்த மூச்சு திணறல் வியாதியே வந்துருத்து. அப்படிலாம் தேடி கண்டுபிடித்து எழுதினார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள், பாரதியை அந்த பாடலை பார்க்கும் போதும் அதை எழுதுகிறா, அப்படி சொல்ல, ஜாதி என்பது பாரத ஜாதியை கொடுக்கிறது, இந்த நாட்டு மக்களை குறிக்கிறது. தீராத வறுமை கொண்ட ஜாதி, அழகிழந்து போன ஜாதி, பார்ப்பதற்கு கோரமான ஜாதி, கந்தைகளை உடுத்து திரியும் ஜாதி, சரீர பலமில்லாத ஜாதி, மன வலிமை இல்லாத ஜாதி, சுதந்திரமில்லாத ஜாதி, கடமை எறியாத ஜாதி, நோய் பற்றிய ஜாதி, கல்வி இல்லாத ஜாதி, சாஸ்திரமில்லாத ஜாதி, உலக இன்பங்கள் அறியாத ஜாதி, சங்கீதம் இல்லாத ஜாதி. போடுறான் நடுவர், ஒரு மியூசிக் இல்லைன்னா லைஃபே கிடையாதுன்னு ஒரு லைன் போடுறான் பாருங்க. இதான் பாரதி. ஏன்னா இதெல்லாம் வேகமா படிச்சுன்னு போக, அப்பப்ப நிற்கணும். ஒரு எழுத பாருங்க, உலக இன்பங்கள் அறியாத ஜாதி, சங்கீதம் இல்லாத ஜாதி. நான் இப்ப நினைச்சு பாக்குறேன், அதாவது பொறாமப்படுறது யாரை பார்த்து பண்ணோம்? பாரதி ஒரு சிட்டுக்குருவியை பார்த்து பொறாமப்படுறான். ஏய், உனக்கு தலைவலியே கிடையாது, அவனுக்கு 2 சிறகு இருந்தா நானும் உன்ன மாதிரி பறந்துருப்பேனே. உப்பு புளிக்கெல்லாம் இங்க போயிட்டு இதுக்கு நடுவுல கவிதை எழுந்து, என்னடா தலைவலி மனுஷனா பிறந்து. அப்படி சிட்டுக்குருவி, அழகான தானியம் போன்ற மூக்கு, துளி துளி கால்கள், என்ன எழுத்தையா. அப்படி ரசிச்சவன் பாரதி. அது எழுதுறான், உலக இன்பங்கள் அறியாத ஜாதி, சங்கீதம் இல்லாத ஜாதி. அதான் சங்கீதம் அறியாத ஜாதின்னு இல்லை. யூ ஹவ் நோ மியூசிக் இன் யுவர் லைஃப். You don't enjoy music, you don't like music, you don't understand music is not the word. He said there is no music in your life. சங்கீதம் இல்லாத ஒரு ஜாதி, அந்த பரம்பரைக்கு தேசிய லெவல்லே இல்லை அப்படிங்கிறான். சிற்பம் இல்லாத ஜாதி, கவிதை இல்லாத ஜாதி, ஐயோ ஐயோ நெஞ்சு கொதிக்கிறது, ஐயோ ஐயோ நெஞ்சு கொதிக்கிறது, என்னுடைய ரத்தம் அல்லவா நீங்கள் எல்லோரும். உடனே எழுதுறான், அவன் நெஞ்சு ஏன் கொதிக்கிறதுனா எழுதுறான், என்னுடைய ரத்தம் அல்லவா நீங்கள் எல்லோரும், உங்களை இந்த நிலைமையில் பார்க்க என் மனம் எப்படி பொறுக்கும். ஒரு நாளா, 2 நாளா, ஒருவரா, 2 பேரா? சகோதரர்களே, நமது முன்னோர்கள் இருந்த நிலைமையை மறந்து விட்டீர்களோ? அடடா, இன்னுமா சோம்பரா, இன்னமும் உன் விரோதங்களா,
இன்னமும் அயர்வா எப்படி பிழைக்கப் போகிறீர்கள்? எவ்வளவு சோம்பல், எவ்வளவு ஜாதி வேற்றுமர்கள், எவ்வளவு பிரிவினைகள், நெஞ்சு பொறுக்கதிலேயே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார், பிற அஞ்சாத பொருள் இல்லை, இவர் அஞ்சாத பொருள் இல்லை எழுதுகிறானே, அதெல்லாம் நினைவுக்கிறது. ஏழைகளே, நிராயுத பாணிகளே, அற்பாயில் உள்ள நோயாளிகளே, நீங்கள் இந்துக்கள் என்று ஏன் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கல்வியும் அறிவும் இல்லாத நமக்கு ஆரிய ஜாதி என்ற கௌரவம் இதற்கு. தேஜஸ், வலிமை, பராக்கிரமம், சுதந்திரம் இவை அனைத்துமில்லாத நாம் ராமன் என்றும் கிருஷ்ணன் என்றும் அர்ஜுனன் என்றும் நாமங்கள் புனைந்து கொண்டு ஏன் அந்த மகாத்மாக்களின் பெயருக்கு பங்கம் விளைவிக்க வேண்டும்? பேரே என்ன வச்சுக்கிற அப்படின்னா, சகோதரர்களே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன், இன்னொரு முறை சொல்ல எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ கிடையாதோ. சேட், அதுவே சந்தேகத்தில் இருக்கிறது. ஆகையால் தயவு செய்து இந்த ஒரு வார்த்தையை மனதில் பதிய வைக்கும்படி உங்கள் பாதங்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன். அதான் இந்த பாட்டினுடைய கடைசி வரியினுடைய எக்ஸ்டென்ஷன். அந்த 8வது கண்ணியினுடைய கடைசி வரி இருக்கிறதே, போனதற்கு வருந்துதல் வேண்டா, விலங்கு உழப்ப மண்ணில் வாழ்க்கை வாழ்வனலாமோ, போனதற்கு பரவாயில்ல, போனதற்கு வருந்துதல் வேண்டா, புன்மை தீர்ப்ப முயலவும் வாரீர், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் என்கிற. அதாவது எது வந்தாலும் அதைரியப்படாதேயுங்கள். அது சொன்னா மாதாவை மறந்து விட வேண்டாம். இங்கதான் ஒரு விஷயம், மாதாவை மணிவிட வேண்டாங்கிறான். மாதா மணிவாசத்துல பிரசுரம் பண்ணியிருக்கான். அப்ப மாதாங்கிறது சரஸ்வதி அன்னை. வெள்ளை தாமரை பூவில் இருக்கக்கூடிய சரஸ்வதி எங்கே குறிக்கிறார் என்று நமக்கு. நியாயத்தவறான செய்கைகள் செய்ய வேண்டாம். தைரியம், உறுதி, இந்த இரண்டுமே நம்மை காக்கப் போகிறது. தேசத்தை உத்தாரணம் செய்வதற்கு ஒவ்வொருவரும் இயன்றதெல்லாம் செய்க. நாம் செய்யக்கூடியது சிறிதுதானே என்று கருதி அதனை செய்யாதிருந்து விடலாகாது. நியாயமான சட்டங்களை மீற வேண்டாம். அநியாயமான சட்டங்களை எடுத்து விடுவதற்கு இயன்ற முயற்சிகளெல்லாம் செய்ய வேண்டும். சுதேசிய விரதத்தை உயிருள்ளவரை கைவிடாமல் ஆதரித்து வர வேண்டும். மானத்தை பெரிதாக நினைக்க வேண்டும். சுதந்திரத்தை எப்போதும் தியானம் செய்து வர வேண்டும். வந்தே மாதரம் 1910 எழுதுறான் பாரதி. இந்த கட்டுரை ஒவ்வொரு முறை நான் படிக்கும்போது பூரா கட்டுரையும் படிக்காத மூடி வைக்க மாட்டேன். வேற எந்த வேலை தான் பரவாயில்ல, இவ்வளவு இதை தாண்டி போறதுக்கு ஒன்றும் அவசரம் அவ்வளவு ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய வேலை ஒன்றும் பார்க்கல. அப்படிப்பட்ட கட்டுரை சொன்னா, புன்மை தீர்ப்பும் முயலவும் வாரியது. அப்ப பாரதி எழுதக்கூடிய காரணத்தை நாம் தெரிந்து கொண்டோம். இன்னொன்னு சொல்றேன், இந்த பாட்டுல தேடு கல்வி இல்லாதொரு ஊரை தீனுக்கரையாக மடுத்தல் என்று கேட்க சொல்றான். அதான் டைரக்ட் ஆக்ஷன், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல. டூ திஸ் ஆர் டூ தட் அப்படின்னு. அது மாதிரி பாரதி நிறைய இடத்துல சொல்ல மாட்டான். அவன் எழுதுறான், நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ எழுதுறான் இல்லையா. தேடி சோறு நிதம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி, இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், வாடி துன்பம் மிக மிழந்து, அந்த பாட்டுல வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அது போல பாட்டு திறத்தாலே வைத்தை பாலித்திட வேண்டும் எல்லாம் தன்மைப்படுத்தி பேசக்கூடிய பாரதி வெகு சில இடங்களில் தான் இதை செய் அதை செய் என்று சொல்வான். அவன் அதிகமாக அதை சொன்ன இடம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நானே பேசியிருக்கேன் இதே மந்திர சொற்கள்ல. புதிய ஆத்திச்சூடி, அச்சம் தவிர், ஆண்மை தவிர், இளைத்தல் இகழ்ச்சி, ஈகை திறன், இது போல நீ இதை செய், புதுமை விரும்பு, புதியன விரும்பு. இப்படி டைரக்ட் வேர்ட்ஸ் சொல்றது புதிய ஆத்திரி சொல்லுவான், மற்றது சொல்ல மாட்டான். ஆனா இந்த வெள்ளை தாமரையில சொல்றான். இது ஒரு ஒரு வித்தியாசமான பாடல். ஏதோ போறோம், அதான் நான் சொன்னேன், ஏதோ போறோம், பூஜைக்கு போறோம், சுண்டல் வாங்குறோம், சாப்பிட்டோம் வரோம் அப்படின்னா பக்கத்துல உதைக்கிறான், இதெல்லாம் நடந்திருக்குடா, இதெல்லாம் கவனிக்க மாட்டியா நீ என்று கூட்டத்தை கூட்டி இந்த நாட்டுக்காக தேவைப்பட்ட விஷயத்தை பாரதி சொல்கிறானே, அதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்று புதிதாய் பிறந்தோம், சென்றது நீ மீளாது மூடரே என்றெல்லாம் பேசுகிற பாரதி இங்கேயும் சொல்கிறான், இத்தனை சொல்லி உங்களை கடிந்து கொண்டேன், ஆனால் இதை பற்றி கவலைப்படாதீர்கள், இன்னும் மேலே போலாம், இன்னும் இதை பற்றி பேசலாம், வாருங்கள் என்று கூப்பிடுகிறான். ஞானம், அதாவது ஞானம் என்பது ஒரு நேரத்துல வரக்கூடியதல்ல. பாரதி பல இடங்கள்ல பேசுவான் அதை. ஞானம் என்பது அது போய்கொண்டே இருக்கிற நேரத்துல, ஒரு நேரத்துல நான் யூஸ்ட் ஆல்வேஸ் இதான் எக்ஸாம்பிள் நான் குறிப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த சைக்கிள்ல பேலன்ஸ் வருதோ அது போல போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஞானம் வந்துடும். அது எப்படி எந்த நேரத்துக்கு வருதுன்னு தெரியாது. பாரதியை படித்துக்கொண்டே வரும்போது பாரதி என்ற அந்த 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 சுழலில் சிக்கி உள்ளே சென்று கொண்டே இருந்தால் ஒரு நேரத்தை பாரதி உங்களை தன் வயப்படுத்திக் கொள்வான். அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு 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 மகா பெரிய ஞானி அவர், ஒரு ரிஷி. ரிஷிகள் தான் இந்த நாட்டிலே கவிகளாக இருந்திருக்கிறார்கள். ஆக இனி அடுத்த 2ஐயும் இன்று பார்க்க வேண்டும். நம்ம இதுல
ஒன்பதாவது கண்ணியை பார்க்கலாம் இப்போ. இன்னருங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தண் சுனைகள் இயற்றல். இன்னருங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தண் சுனைகள் இயற்றல். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல். பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல். அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இது இந்த 9வது மோஸ்ட் ஆஃப் ரிப்பீட்டட் சாங். இதெல்லாம் ரொம்ப கோட் பண்ணுவாங்க. ஆனா கோட் பண்ணா கூட பல பேருக்கு இது வெள்ளைத்தாமரையில் இருக்கிற பாட்டுன்னு தெரியாது. கேட்டுருங்க, சார் அது எங்க சார் இருக்கு பாரதியில? தேடி தேடி பார்த்தேன், அவரோட சமுதாய பாடல் அங்கெங்கெல்லாம் தேடின, உண்மை கிடைக்கலையே சார். தனி பாடல் எங்க இருக்கிறா? இல்லப்பா, சரஸ்வதி பாட்டுல இருக்குது. வெள்ளைத்தாமரை சரஸ்வதி பாட்டுல இருக்கு. யாராவது அது மாதிரி யோசிக்க முடியுமா? தட் இஸ் பாரதி. இப்ப ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம். இன் நறுங்கனி சோலைகள் செய்தார். இன் என்பது இனிய என்பது கடைக்குறை. இன் நறுங்கனி, நறுங்கனினா நல்லது, நறுநெய் என்று சொல்வார்கள். நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் அதுல. அதனால நறுங்கனி பிரிக்கணும். இன் நறும் கனி சோலைகள் செய்தல், நல்ல இனிய கனிகளை உடைய சோலைகளை செய்தல். அது எதுக்காக சொல்ல வராங்கிறது பின்னாடி முதல்ல அதை பார்த்துட்டு மறுபடியும் இங்க போலாம். இந்த பாட்டினுடைய கடைசி, இந்த கண்ணியினுடைய கடைசி 2 வரிகள், 2 அடிகள், அன்னையாவினும், அன்னையாவினா மேலே சொன்ன அத்தனையும், அன்னையாவினும் அப்படிங்கிறது என்னன்னா டைரக்டா அத்தனையும், அத்தனையிலும் புண்ணியம் கோடி. உனக்கு புண்ணியம் கோடி புண்ணியம் வேணுமா? ஆமா வேணும். ஆனா அந்த புண்ணியம் கோடி என்னன்னா, இந்த மாதிரி எத்தனையோ தர்மங்கள் செய்கிறோம், எத்தனையோ புண்ணியம் இருக்கிறது. அதை விட தாண்டின ஒரு புண்ணியம், அந்த மாதிரி ரொம்ப ஹைல இருக்கக்கூடிய புண்ணியம், அது ஒரு கோடி புண்ணியம் வேணும்னா ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அப்ப கல்வியின் தொடர்பாக இருக்கக்கூடிய சரஸ்வதியை பாடும் பொழுது பாரதி என்ன செய்கிறான்? அங்க போய் அவர்கிட்ட என்ன கேட்கணும்னா, இங்க நமக்கு சொல்றான், நீ என்ன பண்ணு, ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இந்த நாட்டிலே கல்வி அறிவு இல்லாதவர்களே இருக்கக்கூடாது, அந்த கல்வி எல்லாருக்கும் புகட்ட வேண்டும் என்ற சமுதாய சமத்துவ, அந்த சமதர்ம கொள்கையை பாரதி சொல்லும் பொழுது என்ன நினைக்கிறான்? இந்த வெள்ளை தாமரை, இந்த சரஸ்வதி இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். டு பி ஃபிராங்க் வித் யூ, இன்றைக்கு என்னுடைய பல நண்பர்கள் பாரதி ஆழ்வார்கள், வெவ்வேறு திசையில இருக்கக்கூடியவர்கள். அவர் சொல்றாரு, சார் நீங்க சொல்றீங்க பாரதி ஆனா திருப்பி போய் தெய்வத்தை தொட்டுறானுங்க. சோ பாரதியை நாங்கள் புரட்சியாளனாக ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏனென்றால் பழமைவாதி, அவன் கடவுளை தொழுபவன். அப்படி பார்க்க கூடாது. உங்களிடம் என்ன விதமான பொருள் இருக்கிறதோ, உங்களுடைய புலமை எதை சார்ந்து இருக்கிறதோ, அதை வைத்துதான் நீங்கள் உங்களுடைய கொள்கையை பரப்ப முடியும், அதை வைத்துதான் நீங்கள் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ காட் கிரீனிங் போட்டப்பனா கிரீன்ல தான் எழுத முடியும், ரெட்டிங்னா ரெட்டுனா. இந்த ரெட்டு கிரீன்ல எழுதக்கூடிய விஷயம் தான் முக்கியமே, இந்த கலர் முக்கியம் இல்லை. அப்போ பாரதி இதற்கான துணையை, சரஸ்வதி எனக்கு இதற்கு துணை செய் என்று கேட்கிறான். அவன் நம்பக்கூடிய கடவுள். நீங்கள் கடவுளை நம்ப இல்லை என்றதுதான், எதை நம்புங்களோ, உங்களை நம்புகிறீர்களா, உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ சொல்லக்கூடிய விஷயம் அதுதானே. பாரதியினுடைய சமத்துவம் என்பது இங்குதான் இருக்குது. நான் யாரோடும் வேறுபட்டு பாரதியை பேசும்போது நான் மாறுபட்டு நிற்பதே இல்லை. நான் உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன் தான் சொல்வேன். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லோரும் சரஸ்வதி தொழ வேண்டும் என்று பாரதி சொல்லவில்லை. ஆனால் இதற்காக பாரதியிடம், அதனால்தான் சொல்றான், அவன் எல்லா கண்ட்ரியிலும் வெவ்வேறு தெய்வம் இருக்கிறது. வெளிநாட்டுல வெவ்வேறு தெய்வம் சரஸ்வதி கொண்டாடக்கூடிய தெய்வங்களாக இருக்கிறது. கல்விக்கான தெய்வம். நீ உனக்கு எது கல்விக்கான தெய்வம் நினைக்கிறதோ அந்த கல்வி தெய்வத்திடம் நீ இதை கேள். தெய்வத்தை நம்பவில்லையா, நீ எதை நம்புகிறாய் கேள். அப்ப யார் அதை நம்புகிறார்கள்? அப்ப நம்பிக்கை இல்லாத ஒருவன் இருக்க முடியுமா? அதான் என்னுடைய கேள்வி. ஓ, வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அது எதை பற்றியாவது இருக்கலாம். இந்த நம்பிக்கை இல்லை என்று சொல்வதை விட எனக்கு எதிலே நம்பிக்கை இருக்கிறது ஒரு சொல்ல வேண்டும். நான் பல காலம் இதை சொல்லியிருக்கிறேன். கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை என்று இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பலர் சொல்லுகிறார்கள், பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள். நான் சொல்வது, நீங்கள் எதை நம்புகிறீர்கள் சொல்லுங்க, எதை நம்பாதன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் கடவுளை நம்பவில்லை என்று நீங்கள் யாரிடம் சொல்ல போகிறீர்கள்? உங்க கூட்டத்துக்கு இல்ல, கடவுளை நம்புகிறவன் போய் சொல்லுகிறீர்கள். அப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் கடவுளை நம்பின்னு இருக்கேன், இப்போ நீ வேணா இல்ல கடவுள் இல்லைங்க, இப்ப யார் இருக்காங்க நம்புறதுக்கு? ஆகவே இது ஒரு பெரிய கேள்வி. ஆக இதையெல்லாம் பாரதி கிட்ட கொண்டு வரக்கூடாது.
பாரதியை ரசிக்கக்கூடிய நண்பர்கள், பாரதியை புரிந்து கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கு என்னுடைய ஒரே பதில் இதுதான். பாரதியினுடைய அந்த கடைசி லைனை பாருங்க. யாரிடம் சென்று சேருவான்? எல்லாருக்கும் எழுத்து இருக்க வேண்டும். இஸ் இட் நாட் அ கிரேட் ஐடியா? இட் ஷுட் பி லிபரேட்டட். எஜுகேஷன் ஷுட் பி லிபரேட். ஆனா அது என்ன மாதிரி கல்விங்கிறது சொல்றான். அதுவும் ரொம்ப முக்கியமான கல்வி. எல்லா கல்வியிலும் வந்து ஒரு அஜெண்டா இருக்கு. ஆங்கிலேயர்கள் இங்கே கல்வி பயிற்றினார்கள், இந்தியர்களுக்கு கல்வி பயிற்றினார்கள். You know what Macaulay said? We want people to work under us who knows English. There is called what is called a pass examination, and what you call as a examination that sent what you call as the so-called service group amongst the Indians. அதுக்கு வேண்டி தான் கொண்டு வரேன் அப்படின்னா, பிகாஸ் ஐ ரெட் கம்ப்ளீட்லி ஆல் மெக்காலே செட். இப்போ இல்லை, டூரிங் காலேஜ் டேஸ். இதெல்லாம் தெரிஞ்சு படிக்கல, எங்களுக்கு புக்கா இருந்தது, இங்கிலீஷ்ல புக்கா இருந்தது. பாருங்க, தட் புக் வாஸ் அ கிரேட் புக். மெக்காலே வந்து ஒரு 6 வயசுல வந்து ஒரு வீட்டுல ஒரு அம்மா ஒரு பெரிய மனிதர் வீட்டுக்கு போவான். அந்த வீட்டு மேடம் இருக்கிறாங்க. அவ மடியில வந்து காஃபியை கொட்டிடுவான். மறந்து போய் இந்த சூடான காஃபி கையை போட்டு கீழே விழுந்துரும். இவன் மேல விழுந்துருது, இவன் மேல, அந்த அம்மா விட்டும் இவன் மேல விழுந்துருது. ஓ மை சைல்டு, ஆர் யூ ஹர்ட் அப்படின்னு. நோ த அகனி இஸ் அபேட்டட் மா. யாரு? இந்த 6 வயசு பையன் மெக்காலே. He became Lord Macaulay. அவனுடைய மருமான் தான் ட்ரெவெலியான் மெக்காலே. அவன் தான் அந்த புக் எழுதியிருக்கிறான். நாங்கெல்லாம் அதிசய போட்டோம். எனது மானசீக குரு மெக்காலே. எப்படி சொன்னோம்? அகனி இஸ் அபேட்டட். அகனி மீன்ஸ் பெயின், அபேட்டட் இஸ் ரெடியூஸ்ட். தீஸ் ஆர் எக்ஸ்டென்சிவ் லிட்டரரி வேர்ட்ஸ், நாட் காமன் வேர்ட்ஸ். இப்படி நாங்க அனுபவிச்ச மெக்காலே. வாட் ரீசன் ஹி ஹஸ் கிவன்? அதனால ஒருவன் கை கொடுத்து தூக்குகிறான் என்று சொன்னால், அந்த கீழே இருப்பவன் கை கொடுத்து தூக்குவனை நம்பி கைப்பிடித்து ஏறுகிறான். ஆனால் he has got a different agenda with him. ஆகவே இதைத்தான் பாரதி சுட்டி காட்டுகிறான். எந்த விதமான கல்வி நமக்கு வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறான். ஆனால் இந்த கல்வி அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்பதிலே ஒரு மிகப்பெரிய தேசிய கொள்கையை அவன் விதைக்கிறான். 1921 by then even the knowledge of a liberty of the country and independence, nothing was formulated. நேதாஜி இருக்கிற வரைக்கும் கூட இது ஃபார்முலேஷன் கிடையாது. பின்னாலே அது முடிஞ்ச 1947 கூட ஒண்ணுமே தெரியாது. கொடுத்தேன், சுதந்திரம் கொடுத்தேன்னு மவுண்ட் பேட்டன் சொன்னா வாங்கினாங்க. என்ன, நோபடி நோஸ். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோம்னு அப்பவும் பாரதி பாட்டு தான் இருக்குது. அந்த பாரதி பாட்டை வந்து எம்எல்ஏ DK பட்டம்மாள் ரேடியோல பாடுறா. பட் நோபடி நோஸ். Only in 1951 when the country became a republic, so many rules and regulations were there, and people like Dr. Ambedkar and here from the Alladi Krishnami, these people have joined together, formed the great law and distinctive rules and regulations of a country which has its own constitution. அது வந்து இவர் சொல்லுவார், ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் சொல்லுவார், the paramount parchment. இங்கிலீஷ்ல பார்ச்மெண்ட் அப்படின்னா பேப்பர். நிறைய பேருக்கு தெரியாது. பாரமவுண்ட்னா அல்டிமேட். நமக்கு தெரிஞ்ச பாரமவுண்ட் பிலிம்ஸ்னு ஒன்று வரும் அந்த காலத்துல, கெய்டி தேட்டர்ல போடுவோம், ஒரு கொம்பு போட்டு சைனா ஓடும். அவர் சொல்லுவார் பாரமவுண்ட் பார்ச்மெண்ட். அந்த பாரமவுண்ட் பார்ச்மெண்ட்ல கிட்டத்தட்ட 140 ஓட்டையை போட்டாச்சு நம்ம ஆட்கள் இப்போ 20-60 வருஷத்துல. அதெல்லாம் மாத்தினே வருகிறார்கள். ஆகவே வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்போ பாரதி எழுதுகிறான், இதுல என்ன முக்கியம்னா, அதாவது இதான் சொல்றேன், எப்படி people are likely to wrongly understand the work of a poet. அவன் என்ன சொல்றான், இன்னரும் கனி சோலைகள் செய்தல், கனிச்சோலைகள் செய்தல். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அதனுடைய பிரச்சனை என்னங்கிறது தெரியுது. வந்தே மாதரத்துல வந்து அருமையான பாட்டு, சுஜலாம் சுபலாம் என்று ஆரம்பிக்கிற கூட அந்த பாட்டினுடைய டிரான்ஸ்லேஷன் பாரதி எழுதுமா சொன்னா, இனிய நீர் பெருக்கினை இன்கனி சுவையினை. இன்னைக்கு நம்ம காசு கொடுத்து தண்ணி வாங்கும் போதுதான் தெரியுது எவ்வளவு தூரம் பாரதியில நம்ம இங்க வந்துட்டோம்னு. A country where the water must be pure and be made available for people free. அந்த காலத்துல நாங்கெல்லாம் வந்து இதுல எக்ஸாமினேஷன் எழுதும்போது சரித்திரம்னு ஒரு பாடம் இருக்கும், ஹிஸ்டரி. அதுல வந்து பல நல்லவன் கெட்டவன் எல்லா ராஜாக்களை பத்தியும் வரும் அதுல. ஆனா எல்லாரும் என்ன வந்து ரோடு போட்டான், மரம் கட்டினா, குளம் கட்டினா, மலை வச்சாலாம் வரும். நாங்க எல்லாத்துக்கும் எழுதிடுறது, யாரு போட என்னடா படிக்கலாம், எல்லாரும் பண்ணிருப்பான்டா, எழுதி விடலாம், அந்த 4 லைனுக்கு 4 மார்க் வந்துட்டு போறதுன்னு ரொம்ப சாதாரணமா நினைச்சோம். ஆனா ஒரு சாலை போடுவதும், ஒரு மரங்கள் நிற்பதும், ரோட்ல வந்து யாரோ முகம் தெரியாத
தலைமுறை தாண்டிய மக்கள் செல்லக்கூடிய மரங்கள் நிழலை கொடுக்கின்றனவே, அதுக்கு அழகு உண்டா? அதுக்கு என்ன? அதுக்கு அது எவ்வளவு பெரிய உபகாரம் அது. ஒரு 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 நிகழ்ச்சியில சொல்றா, கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டு இருக்கான். நிறைய அங்க வந்து அதுவும் இந்த பக்கம் இந்த பக்கம் கோயம்புத்தூர் இந்த பக்கம் தேனி, மதுரை எண்டு எல்லாம் தாண்டி அந்த பக்கம் தேனி பக்கம் போனா, தேனி தேக்கடி பக்கம் போற இடத்துல ஒரு 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 கிழவன் உட்காந்து பண்ணிட்டு இருக்கான். ஒரு தென்னை மரம் வச்சுருக்கான். பக்கத்துல போறோம் கேட்கறான், என்ன இது மாதிரி உட்காந்துருக்கு இவ்வளவு வயசுல பண்ணி? இல்லையா, தென்னை மரம் வச்சுட்டு இருக்கேன். எதுக்கு வைக்கிறேன்? உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எப்போ வரும்னா, இது 10 வருஷம் ஆகுங்க. மேல முளைச்சு வரதுக்கு கொடுக்கறது 10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இன்னைக்கு அது மாதிரி இன்னைக்கு நாளைக்கே கொடுக்கக்கூடிய கொடி சரி ஏதாவது கனியை வையன்னு இதான் வைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டவன் ஒரு அழகான பதில் சொன்னான். நான் இதுவரை கொடுத்த இளநீர் எல்லாம் யாரு வச்சாங்க தெரியுமா? இது மாதிரி யாரோ 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. அதுக்கு நான் பிரதி உபகாரம் பண்ண வேண்டாமா என்று ஒரு சாதாரண அந்த அந்த இது இருக்கு. இந்த see the country is known as an agrarian country and slowly we have turned ourselves in industrial land of industries and things. ஆனா அதுல என்ன ஆச்சு? அதுல வந்து நிறைய ஷார்ட் ஃபால்ஸ், நிறைய சறுக்குகள் நேர்ந்தது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நமக்கு தெரிந்தது கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் நாட் கரெக்ட். கிரீன் ரெவல்யூஷன்ல வந்து the entire nation gone into the sand, so much of fertilizers. The entire nation was chemically polluted right under the earth, under the soil. It has become completely chemical erosions நடந்தது. அதுக்கப்புறம் மாத்தினாங்க. 30 வருஷம் கழிச்சு கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் நாட் த ரைட் திங் டு ஹேப்பன். எப்படி மாத்த முடியும்? அப்போ ஒரு காலத்துல வந்து மரம் வச்சான், தண்ணி வச்சான், இது தண்ணி குடிச்சான் அப்படின்னா அது சாதாரணமா நினைக்கிறோமே. தண்ணி விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். எழுதுறாதுல இன்னருங்கனி சோலைகள் செய்தல். அப்ப இனிய பழங்கள் வேண்டும் என்று சொன்னால் இனிய நீர் தன் சுனைகள் இயற்றல். ஒன்னு செய்தல்னு போட்டான், இன்னொன்னு இயற்றல்னு போட்டான். என்ன டிஃபரெண்ட் அது? அந்த சொல்லுக்குள்ள இது புரிஞ்சுக்கணும்ல. அப்படியே தாண்டி போக முடியாது. தட்ஸ் a problem with me. தாண்டி போக முடியாது. செய்தல் அப்படின்னா யூ ஆர் மேக்கிங் an effort on your own. ஒரு கனிமரம் வைக்கிறது அப்படின்னு சொன்னா அதுல விதைகள் இருக்கும். அந்த விதைகள்ல இருந்தா கனிமரம் வரும். ஆனா ஒரு கனிமர சோலை பண்ணோம்னா you have to work hard towards that. அந்த கனிகளை எடுக்கணும், அந்த கனிகளுடைய விதைகளை சேகரிக்கணும். இட் இஸ் எவ்ரி டைம் யூ ஹேவ் டு ஒர்க். ஆனா அந்த சுலைகள் இயற்றல் என்று சொன்னா எப்படி ஒன்றை இயற்றினால் அது தன்னால இப்போ ஒரு பாடல் இயற்றினான், இட்ஸ் a கிரியேஷன். அப்ப சுனைகள் இயற்றல் என்று சொன்னால் நீ ஒரு முறை இந்த சுனைக்கான வாய்ப்பை கொடுத்து விட்டால் இயற்கை அதுவே இதை செய்து கொள்ளும். அதுவே ஊற்று இருக்கும். See, there is a group of studies where we have been involved as called rock pools. இங்க ஒரு ப்ரொஃபசர் இருந்தார், மாரிமுத்து சார்னா இருந்தார். அவர் கேட்பாரோ இல்லையா தெரிய இந்த நிகழ்ச்சியை. he is known as a ராக் பூல் மாரிமுத்து. ஏன்னா அவருடைய ஆராய்ச்சியில ராக் பூல்ங்கிறது பெரிய பெரிய பாறைகளுக்கு இடையே சுனைகள் இருக்கும். நல்ல அருமையா இருக்கும். அங்க அந்த சுனை நீர் எடுத்து சாப்பிட்டா அப்படி இருக்கும். நாங்க எல்லாம் அந்த கலெக்ஷனுக்கு போகும்போது அதை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். அதை அதுல பலவிதமான மீன்கள் இருக்கும், பலவிதமான பாசிகள் இருக்கும், சாதாரணமா இல்லாத பல உயிரினங்கள் அந்த இடத்துல இருக்கும். அற்புதமா இருக்கும். இது மாதிரி சுனைகள் இயற்றல், நீர் தன் சுனைகள் வெப்பமா இருக்கக்கூடாது. அது வந்து ஐ ஹவ் சீன் சம் ஆஃப் த பிளேசஸ் இன் பிளேஸ் நீரூற்று, வெப்ப நீரூற்று இருக்கக்கூடிய இடங்களும் இருக்கின்றன. அதுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்றார். எல்லா இனிய நீர் தன் சுனைகள் இயற்றல். அது அன்ன சத்திரம் 1000 வைத்தல். அந்த காலத்துல ஒரு ஒரு வித்தியாசமான நண்பர்கள் யார் அப்படின்னா, ஒண்ணு வந்து நாமக்கல் கவிஞர், இன்னொன்னு வந்து ஈவே ராமசாமி நாயக்கர். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு இங்கேருந்து நாமக்கல்ல இருந்து காசி வரைக்கும் போயிருக்காங்க. அதை பற்றி எழுதுகிறார் வாழ்க்கை வரலாற்றுல. ரொம்ப இனிமையான விஷயம் அதுல போற இடத்துல போயிட்டு இருக்காங்க. அவர் எழுதுவார்ல, நாங்க போற இடத்துலலாம் யார் வீட்டுல தங்கி அங்கங்க சாப்பாடு சாப்பிட்டு போவோம். இப்ப மாதிரி அந்த இடத்துல எல்லாம் ஹோட்டல் புக் பண்ணிட்டு போறது கிடையாது. These are two different kind of people with who need not talk about this. ஆனா அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிகிறது. அருமையான வாழ்க்கை வரலாறு அதுல எழுதுவார். அப்படி இது மாதிரி பல வாழ்க்கை வரலாறு அந்த காலத்துல இருக்க பயண கட்டுரைகளை படித்து ஏகே செட்டியார், அது மாதிரி இன்னும் பல பேர் பயண கட்டுரை எழுதினவர் படிச்சு பார்த்தா போற இடத்துல எல்லாம் அன்ன சத்திரம் நிறைய வச்சிருப்பாங்க. ஆதுர சாலை என்பார்கள். ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் நோன் as ஆதுர சாலை. நோய் தீர்க்கும் சாலைன்னு வைக்கலாம. முதல்ல ஆதுர சாலை. ஆதுரம்னா அடைக்கலம், ஒரு ஆசுவாசப்படுத்துறது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பது. ஆதுரம் உங்களுக்கு வந்து ஒரு
ஒரு தோல் கொடுப்பது, உங்களை உங்களை சாப்பன், அதான் ஆதுர சாலைன்னு பேரு. அப்ப அன்ன சத்திரம் எல்லாம் இருக்கும். எத்தனையோ அந்த கால தமிழ் புலவர்களும் எழுதியிருக்கிறாங்க இதெல்லாம் பத்தி. இந்த நாட்டில இருந்து இந்தியா முழுவதும் இருந்து அப்படி அந்த சத்திரத்துல மேல எழுதியிருப்போம். சோ அண்ட் சோ இவர்கள் கட்டிய சத்திரம். அதுக்கு வேண்டி ஒரு ராஜாவை சேர்ந்தா வந்து அது கால் வாட் யூ கால் எஸ், அதுக்கு எப்போ மாசத்துக்கோ அதுக்கோ அதுக்குள்ள பணம் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்து வைத்திருப்பார்கள். இப்படி அன்ன சத்திரம் 1000 வைத்தல், அது வைக்கிறான். அது வச்சானா அதை வச்சு ஆர்கனைஸ் பண்றது. ஆலயம் 10,000 நாட்டல், எஸ்டாப்ளிஷிங் டெம்பிள். ஏன் ஏன் நாட்டல் அப்படின்னு சொன்னா அப்படின்னா, எவ்ரி டெம்பிள் ஹஸ் காட் இட்ஸ் ஓன், அதனுடைய சில்ப சாஸ்திரம் இருக்கிறது. அந்த அது அந்த அந்த அதுக்கு ஆலய வழிபாடுகளுடைய பின்னணி எல்லாம் இருக்கிறது, ஆகமங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதன்படிதான் அங்க மூல விக்கிரகத்தை எப்படி எந்த பக்கம் பார்த்து வைக்கணும், எவ்வளவு பிராகாரம் இருக்கணும், எந்த திசையில எந்த தெய்வம் இருக்கு, இதெல்லாம் பார்த்து நாட்டல் அக்கார்டிங் டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதுக்கு சொல். ஒன்று வைத்தல், ஒன்று இயற்றல், ஒன்று செய்தல், ஒன்று நாட்டல். இவ்வளவு சொல்லலாம். எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். இது எல்லாமே இல்லாம நீ வந்து எழுத்தறிவிக்கணும் பாரதி சொல்லல. இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் தர்மாஸ். அந்த காலத்தினுடைய அரசர்கள் முடியாட்சியிலும் சரி குடியாட்சியிலும் சரி இதெல்லாம் எல்லாரும் செய்ய வேண்டும். இது அத்தனை செய்யணும். ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள், இது மாதிரி நிறைய பண்றான். பின்னருள்ள தர்மங்கள் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல். சில பேர் பெயர் இருக்கும், போர்டுல அவன் பேர் இருக்கும், ஆஹா என் பேர் நிலை, அந்த பேரை பார்த்து எல்லாம் கல்லடிப்பான். அப்படி இருக்கக்கூடாது. அந்த பேரு ஒளிர நிற்க வேண்டும். அந்த பேரை பார்த்தா எல்லாம் வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட தர்மத்தை செய்து இருக்க வேண்டிய அந்த அந்த லிஸ்ட் பூரா இருக்குது. பெயர் விளங்க, அதான் ஒரு வாழ்க்கையில சமுதாயத்துல ஒரு என்னெல்லாம் செய்யணுங்கிறதுக்கு இருக்கு. தன்னை இந்த இந்த சமுதாயத்துக்கு ஒப்பு கொடுத்தவன் என்ன செய்வான் என்பதை தெரியும். அடுத்தவனை போய் ஒரு அரவணைப்பு, அந்த ஆதரம் சொன்ன ஆதரமாக பேசி அணைவைத்தல் இருக்கிறது, அது ஆரம்பிக்கணும். அது அதனுடைய உச்சகட்டங்கள். இது எல்லாராலையும் அன்ன சத்திரம் வைக்க முடியாது. ஆனால் நீ சாப்பிடுகின்ற சாதத்துல பார்க்கும்போது ஒரு நிமிடம். சாதாரணமா அந்த காலத்து பெரியவர்கள்லாம் சாப்பிட்டா வெளியில தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. கிராமத்துல கூட பார்க்கலாம். சாப்பிட்டா இப்படி போட்டா ஏதாவது காக்க பக்கத்துல கொடுப்பாங்க, 2 சாத்தை தூக்கி போடுவாங்க. எங்க வீட்டிலேயே பெரியவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வாழை இலையெல்லாம் சாப்பிடும்போது மொத்தமா தொடச்சு போடக்கூடாது. அந்த வாழையில கொஞ்சம் ஒரு சாப்பாடு ஒரு ஓரமா எடுத்து வைப்பார்கள். நம்ம தூர போட்டது இல்லை, கருப்புல எல்லாம் வேண்டான்னு எடுத்து வைக்கிறோம், அது இல்லை. நல்ல சாப்பாட்டே இருக்கிறது, அது ஓரமா எடுத்து வைப்பார்கள். அதை எடுத்து வெளியில போட்டா அது பிற ஜீவராசிகள் சாப்பிடும் என்று. அப்படி இந்த நாட்டிலே மனித நேயத்தை இந்த பண்பாட்டினோடே வளர்த்தார்கள். அதுல ஹையஸ்ட் வந்து அன்ன சத்திரம். அன்னையாவினும் புண்ணியம் கோடி. இப்படி லிஸ்ட் கொடுக்கிறானே, இதை விட புண்ணியமானது என்னன்னா, இதை விட கோடி மடங்கு புண்ணியம் எதில் இருக்கிறது என்று சொன்னால், ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அதுக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் பயனில்லை என்று பொருள் அல்ல. இதெல்லாம் இருக்கிறது, இதையும் நீ செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்யறதுக்கு முன்ன இதெல்லாம் செய்து முடித்தால் என்ன பலன் இருக்கிறதோ அதை விட பலன் என்று சொன்ன காரணம் என்னன்னா, டு எஸ்டாப்ளிஷ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். அதுல இன்னொன்னு, அதை கூட எல்லாரும் செய்து விடுவார்கள். ஏனென்றால் வழி வழியாக வருகிறது. அது ஒரு நுட்பம் இருக்கிறது பாரதியில. இதுதான் நம்ம பார்க்கணும். இதுதான் பாரதியினுடைய பொதுமைப்படக்கூடிய இடம். நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு என்பதிலே மறையும் நம்பல, நம்பினவன்னு நம்பலங்கிற குரூப்பு கூட, அந்த கூட்டம் கூட இதுல இருக்கக்கூடிய பொதுமையை பார்க்க வேண்டும். இந்த இன்னரும் சோலைகள் செய்யறதுனா நமக்கு உடனே பிரயோஜனமா இருக்கு. எடுத்து சாப்பிடுறது கனிகள் இருக்கிறது, நல்ல தண்ணீர் வேண்டும் செய்கிறார்கள். ஊர்ல வரக்கூடியவர்கள் எல்லாம் அங்க நாம போனா கிடைக்குமே, எங்க அன்னம் கிடைக்கும், அன்ன சத்திரம். இதெல்லாம் பழக்கத்திலே இருக்கிறது, மரபு சார்ந்து இருக்கிறது, இந்த நாட்டினுடைய பண்பாட்டிலே இருக்கிறது. பில்கிரிமேஜ், யாத்திரை. அக்கார்டிங் டு ஹிந்து தர்மா யூ ஹேவ் டு டேக் பில்கிரிமேஜ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஃப்ரம் காசி டு ராமேஸ்வரம். அங்கேருந்து போய் இங்க மண் எடுத்து இதை உருவம் செய்து இங்க வந்து குளிச்சுட்டு அங்க திரும்பி போவான். எத்தனை பேர் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் பழக்கத்தில். ஆனால் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பதை இந்த நாடு மறந்திருக்கிறது என்பதை பாரதி மறக்கவில்லை. அதைத்தான் நம்ம உன்ன கொண்டு வரணும். அந்த உணர்வு தான் நம்ம கொண்டு வரணும். பாரதியை நான் ஏன் போற்றுகிறேன் என்றால், இந்த நாட்டினுடைய அத்தனை பரம்பரை பண்பாடுகளை போற்றிய பாரதி, அது எது மிஸ் பண்ணிட்டாங்க, அது எங்க நடுவுல நிறுவ விட்டார்களோ அதை சரி செய்ய வேண்டும் என்று அதை சொல்லுகிறானே, அங்குதான் பாரதி மகா கவியாக மிளர்கிறான். மற்றவற்றை எல்லாரும் சொல்லலாம். அன்ன கோடி, அந்த அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல் செய்து கொண்டிருந்தார்கள். அரசர்களும் செய்து கொண்டார். ஆனா ஒன்று சொல்றேன், ராஜராஜ சோழன் போன்றவர்கள் எல்லாம் மாபெரும் கோயில்களை நிறுத்தினார்கள். அது இன்னும் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த ராஜா காலத்தை ஒத்தனும் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு யாரும் அலையல.
வள்ளல்கள் எல்லாம் இருந்தார்கள். எத்தனை கடையேழு வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள், முதல் வள்ளல்கள், இப்படி வள்ளல்களாக இருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை பார்க்கும்போது அன்னசத்திரமும் இத்தனை பேர் வச்சிருக்காங்க. காளமேகம் பாடி இருக்காரு. அது கேட்டா ஒருத்தன், இந்த ஊர்ல எங்க சோறு விற்கும்னா, தொண்டையில தான் விற்கும்னா எல்லாருக்கும். எங்க சோறு விற்கும் கேட்டா தொண்டையில விற்கும்ட்டான் அவன். என்ன சாரி, எனக்கு விற்கிறது. அதாவது இவர்கிட்ட ஒரு முறை காஞ்சிபுரத்திலே மகா பெரியவரிடம் ஒருத்தர் போய் அவர் தர்மம் பண்றேன்னு சொன்னார். அவர் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ அதுக்கோ ஒரு பணம் கொடுத்து நான் உதவுறேன்னு சொன்னார். அவர் மடத்தில் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். நீங்கள் வேற எதுக்காக நீங்க இது வேண்டாம் அப்படின்னு நகர்த்திட்டார். என்ன சொன்னா, அவர் சொன்னார், அன்ன விக்கிரயம் பண்றவங்கிட்டேருந்து பணம் வாங்கக்கூடாது. அவருடைய கொள்கையாக இருந்தது. யார் சோற்றை விற்கிறானோ, இப்ப அது இல்லாத முடியல, எல்லாம் ஹோட்டல் வச்சு தான் சம்பாதிக்கிறான். நாமளே பணம் கொடுத்து தான் சாப்பிட்றோம். நேற்றைக்கு பார்த்தானா வந்து இப்போ சாதாரணமா இப்போ சங்கீத சீசன்ல இந்த கேன்டீனுக்கு போனோம்னா ஒரு சாப்பாடு வந்து 600 ரூபாய் 700 ரூபாய் சொல்றான். 700 rupees மீல்ஸ் இன் மெட்ராஸ். அதனால எல்லாம் பணத்தை கொடுத்து விற்கிறாங்க. ஆனா அவருடைய தர்மசாஸ்திரப்படி யாரு சாப்பாட்டை விலைக்கு கொடுக்கிறானோ அவன் சேர்த்த பணத்தை எடுத்து தர்ம காரியங்கள் செய்யக்கூடாது. இப்படி ஒரு பண்பாடு இருந்தது நாட்டுல. இன்னைக்கு அவங்க தான் பெரிய ஸ்பான்சரா இருக்கான். பணம் சம்பாதிச்சுன்னு கொடுக்க முடியும் மற்றவங்களுக்கு. ஆகவே இதெல்லாம் பார்க்கும்பொழுது அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அப்ப எழுத்தறிவித்தல்னா என்ன சார்? எழுத்தறிவித்தல்னா என்ன? எழுத்தறிவித்தல் என்று சொன்னால், எழுத்து என்று சொன்னால் ஒரு ஒரு சொல் என்று வச்சுக்கொள்ள, எழுத்து வேர்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்ப மலையாளத்துல வந்து கடிதத்துக்கே எழுத்துன்னு பேரு. ஒரு எழுத்து போட்டு ஏமாங்க. இந்த பக்கத்துல இருக்க கேரளால எழுத்து என்று சொன்னால், எழுத்தச்சன் என்று பேரு. மிகப்பெரியவர் எழுத்தச்சன் பேர்ல மிகப்பெரிய விழா நடக்கும். சாகித்ய அகாடமி அதை நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு 10 வருஷம் முன்னாடி அந்த சாகித்ய அகாடமி விழாவில் என்னையும் அழைத்து பேச சொன்னார்கள். அப்போ அவர் எழுத்தச்சனை பற்றி நான் புரிந்து கொண்டேன். மிகப்பெரிய அவர் திருவூர் என்ற இடத்துல எழுத்தச்சனுடைய அந்த இருக்கு. எழுத்தச்சன், எழுத்துக்கு அச்சன். அச்சன்னா தந்தை என்று பெயர். அப்ப எழுத்து என்று சொன்னால் நாட் ஃபார் சிம்பிள் வேர்ட், இலக்கியம் எல்லாத்துக்கும் பேரு. அப்போ ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொன்னால் இதை பொருத்தி பார்க்க வேண்டும். அது இன்னொன்னு. இது வந்து நாகநந்தி ஸ்டைல். இது வரைக்கும் நான் சொன்னது பாரதிய சொன்னேன். இப்ப நாகநந்தி எப்படி பேசுவார் என்றால், இது ஏழைக்கு என்று சொன்னால் இந்த ஏழைக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம். இந்த ஏழைக்கு வந்து ஒரு நல்ல கனி கொடுக்க வேண்டும், உண்ண நீர் கொடுக்க வேண்டும், அவனுக்கு ஆதரவு சாலைகள் இருக்க வேண்டும், அவனுக்கு அன்னம் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஏழைக்கு கொடுக்கணும். அதெல்லாம் எழுத்துல எப்படி வரும்? ஒன்றுமே தெரியாதவனுக்கு அகர வரிசை சொல்லிக் கொடு, நெடுங்கணக்கு சொல்லிக் கொடு, கொஞ்சம் அறிந்தவனுக்கு இன்னும் எழுத கற்றுக் கொடு, பேச கற்றுக் கொடு, இன்னும் கொஞ்சம் படித்தவனுக்கு இன்னும் இலக்கியத்தை கற்றுக் கொடு, இன்னும் தெளிவான சிந்தனைகளை கற்றுக் கொடு. அல்டிமேட்டா என்ன அப்படின்னா, சுயமாக அவனை சிந்திக்க வைக்க வேண்டும். அவன் இந்த நாட்டுக்கு பயன்பட வேண்டும். அவன் நல்லவனாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அதுக்குள்ள அடக்கும். ஆங்கோர் ஏழை என்று சொன்னால் யார் எதிலெல்லாம் ஏழையாக இருக்கிறானோ அவனுக்கு அதை கற்றுக் கொடுனா. நாட் ஒன்லி பீப்புள், அவனுக்கு பணம் கட்டு, காலேஜ் போறது பணம் கட்டு, அது இல்ல. ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னா அதெல்லாம் அர்த்தம். எவனுக்கு எது தேவையோ அவனுக்கு அது கிடைக்க வேண்டும். இன்னைக்கு வந்து மெடிக்கல் கிடைக்க எல்லாம் மெடிக்கல் ஆசைப்படுறான், கிடைக்கிறது இல்ல. பட் மெடிக்கலுக்கு ஏன் ஆசைப்படுறான்னு ஒரு கேள்வி கேட்கணும். Why you want to do medical? Because we want to make money. ஜப்பான்ல மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து இந்த மாதிரி கிடையாது. நீட்டு, நாட்டு, பேட்டு, கூட்டு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் என்ன பண்ணா, அசந்து போயிட்டான். ஒண்ணு தெரியும், ஒரு புக்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. ஒரு டெஸ்ட் என்னன்னா பிராக்டிக்கல் டெஸ்ட். சின்ன ஒரு ஒரு அளவு அடுக்கணும், மில்லிமீட்டர் சம்திங் லைக் திஸ். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதை கையால் எடுத்து இப்ப தைச்சு அதை கோத்து எல்லாம் இந்த சின்ன விரல்களாலே செய்ய வேண்டும். துளி துளியா இருக்கும். அதை உருவாக்க வேண்டும். அதுக்கு ஒரு ஒரு பிகர் மாதிரி கொடுத்துருமா, அதை பார்த்து இதையும் அதையும் இணைத்து எல்லாத்தையும் பண்ணணும். இப்படி பண்றவனுக்கு தான் சர்ஜன் போஸ்ட் கொடுப்பான். நீ கையை எடுத்து பண்ணக்கூடிய திறமை இல்லாதவனுக்கு நீ எவ்வளவு மார்க் வாங்கினாலும் சர்ஜன் எம்எஸ் போட்டுக்கிறானு அந்த மாதிரி சர்ஜரிக்கு அனுப்ப மாட்டான். பிறருடைய நினத்தையும் பிறருடைய ரணத்தையும் பார்த்து அச்சப்படாமல், அருவறுப்பு கொள்ளாமல், நோய் பார்த்து நீ அருவறுப்பு கொள்ளாமல், அதே நேரத்திலே உன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த அந்த கரணங்களை எல்லாம் உபகரணம் எல்லாம் வைத்துக் கொண்டு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருப்பவனை தான் மருத்துவனாக்கணும்.
ரொம்ப எமர்ஜென்சி போனா கூட கிட்டத்தட்ட 6 மணி நேரம் டாக்டரை பார்க்க முடியாதுன்னா. நேற்றுக்கு இருந்த விழாவில சிவசங்கி அம்மையார் பேசினார்கள். அவருடைய நண்பர் அமெரிக்கால இருக்கக்கூடிய இப்பதான் அண்மையில இருந்திருக்காரு, இங்க வந்திருக்காரு. என்ன கேட்டா பல்வலி தாங்க முடியாத, பல்லுல பிரச்சனை. என்ன கேட்டா மே மாசம் வரைக்கும் டேட் கிடையாதுன்றான் அந்த ஊர்ல. இங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, ஒரு வாரத்துல எல்லாம் பல்லெல்லாம் சரி பண்ணிட்டு நேத்திக்கு இப்போ ஒழுங்கா இருக்கா சொல்றாரு. நேத்திக்கு சிவசங்கரி அவர்கள் சொன்ன செய்தி பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி கல்வி என்பது ஏழைக்கு கொடுக்கக்கூடிய கல்வி, அந்த கல்வியினாலே அவன் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய கல்வியா இருக்க வேண்டும். இதெல்லாம் அடங்கக்கூடிய விஷயங்கள் அதுல இருக்கிறது. ஆகவே அந்த பாட்டை பார்த்தோம். இனி நிதி மிகுந்தவர், அடுத்து பார்த்துலாம் சார். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். அல்டிமேட்லி பாரதி இந்த பாட்டுல வந்து இதான் அற்புதமா, இது நிறைய கோட் பண்றாங்க எல்லாரும். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர். இப்ப மேல இத்தனை தூரம் சொல்லியாச்சு. இம்பரேட்டிவா சொல்றான் பாரதி, இதை செய் அதை செய் என்றெல்லாம் ஆர்டர் ஆணையிடுவது போல் நமக்கு சொல்கிறான். எப்ப சொல்றான்? ஒரு பூஜை பண்றதுக்கு ஆளை கூப்பிட்டுட்டு உட்கார தேவியை பாடுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுக்குறான். அதை மனதில் கொள்ளுங்கள். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவுமற்றவர் வாய்ச்சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர், மதுரத்தே மொழி மாதர்களெல்லாம் வாணி பூசைக்கு உரியன பேசீர், எதுவும் நல்கி எவ்வகையானும் எதுவும் நல்கி இங்கெவ்வகையானும் இப்பெருந்தொழில் நாட்டுவம் வாரீர். இந்த மாதிரி ஒரு பாட்டை முடிக்கிறான். இது மாதிரி வந்து ஒரு மகாகவியினுடைய முத்திரை எங்கதான் பாக்குறோம். எதுவும் நல்கி, எதையாவது கொடுத்து, எவ்வகையானும் எப்படியோ கொடுத்து, எந்த வகையினாலும் மேலே நான் சொல்லியிருக்கிறேனே இந்த அத்தனை தொழிலையும் எதுவும் நல்கி இங்கு எவ்வகையானும் இப்பெரும் தொழில் நாட்டுவம் வாரீர். இப்பெரும் தொழில், இந்த பெரும் தொழில் என்று சொல்லுகிறான். முதல்ல என்ன ஆரம்பிச்சான்? பூஜை, பூசனை செய்வோம் வாரீர்ங்கிறான். அப்புறம் சொல்றான், நீ பண்றது இந்த மந்திரத்தை முணுமுணுத்து சந்தனம் எல்லாம் வச்சு நீ பண்றது இல்லடா பூஜை, அதுவும் பண்ணணும். ஆனா அது மட்டும் பூஜை அல்ல, அதையும் தாண்டி ஒரு பூஜை இருக்கிறதே, அது இந்த நாட்டை உய்விக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. எனவேதான் சொல்கிறான், நிதி மிகுந்தவர் பொற்குவை. பொற்குவை என்று சொன்னால் பெரிய அளவு செல்வம். பொற்கிழி என்கிறார்கள். பொற்குவை என்றால் மூட்டை, பொன் மூட்டை. அது நமக்கு தெரிஞ்ச வேற அட்ரஸே நமக்கு தெரியும். இப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்க அந்த வரியில, சில பொன் மூட்டை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர். எல்லாம் சில நேரங்களில் அந்த பொற்குவை அவுத்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்போ. அப்படி சொல்லல பாரதி. இந்த தொழிலுக்காக, இந்த தொழில் என்று அவன் சொல்வது இந்த பூசனையை சொல்லுகிறான். வல்லமையுள்ள தேவியை வழிபட வேண்டும் என்று சொன்னால் அது இந்த நாட்டுக்கு நீ உதவ வேண்டும். சரஸ்வதி தேவிக்கு பூஜை பண்றேன்னு உட்கார்ந்து இருக்கிறத விட இந்த பக்கம் திரும்பி எழுத்து தெரியாத, கல்வியே அறியாத ஒருவனுக்கு நீ கல்வி கொடுக்க வேண்டுமே, அதைத்தான் முக்கியமாக நினைக்க வேண்டும். நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். கொஞ்சம் குறைஞ்சானா கொஞ்சம் கம்மியா போட்டுதான் பரவாயில்லப்பா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பாரதி வந்து அவன் வந்து ஒரு கர்மயோகின்னு ஒரு ஒண்ணு அந்த விஜயா பத்திரிகையில பத்தி எழுதினா, கர்மயோகி என்ற அந்த பத்திரிகைக்கு இனிய தெளிய தமிழ்நடையில் பிரசுரமாகும் மாதாந்த பத்திரிகை கல்கத்தாவில் ஸ்ரீமான் அரவிந்த கோஷ் கர்மயோகின் என்ற பத்திரிகையில் எழுதும் உபன்யாசங்களும் குறிப்புகளும் இதில் அனைவருக்கும் பொருள் விளங்கும்படி எளிய நடையில் மொழிபெயர்த்து கொடுக்கப்படும் என்ற பத்திரிகை பற்றி எழுதுறான். கீழே சந்தா வருஷம் ஒன்றுக்கு 3 ரூபாய், வெளிநாடுகளுக்கு ரூபாய் 4. முக்கியம் அதோட கீழே இருக்கிற செய்தி, ஏழை மாணாக்கர்களுக்கு குறைந்த சந்தா, இதை எழுதி கேட்டுக்கொள்ளலாம். யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். இது மாதிரி பெண்களுக்கு குறைந்த விலைங்கிறான். சோ பாரதி ஹேட், எல்லாரும் சமமா கருதுவான் பாரதி. ஆனா இல்லாதவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க தயங்கல. இது இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 1950க்கு மேல நாம கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை பாரதி அன்றே செய்திருக்கிறார். எல்லாருக்கும், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எல்லோரும் ஓர் விலை என்று நீ நினைக்க வேண்டும். பாரதி நினைக்கல. ஏன் அப்படின்னா, இந்த சில பேர் கொஞ்சம் கூடுதலா கொடு, கம்மியா கொடு, ஹி won't மிஸ். அது மாதிரி வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இந்த இதெல்லாம் இந்த கலெக்ஷன் பண்றதுலாம் போவான். இந்த சந்தா கலெக்ஷன் பண்றது, நன்கொடைக்கெல்லாம் போவான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு இந்த ரசீத் புக் வச்சிருப்பான். அந்த ரசீத் புக்கில் வந்து எடுத்த உடனே மேல 10,000 ரூபாய் அப்படின்னு போட்டு ஒரு கையெழுத்து போட்டு வச்சிருப்பான். என்னடா இது 10,000 யாரும் கொடுக்கல, கொடுப்பாங்க.
ஒருத்தன் கொடுத்தானே முதல்ல 10,000 ரூபாய் இருந்தானா பின்னாடி வரவன் ரொம்ப தயங்குவான், 100 ரூபா போட மாட்டான். எடுத்தே நீ 100 ரூபா போட்டா அடுத்து வர 50 தான் போடுவான். முதல்ல 10,000 போட்டுருது. அதுக்கப்புறம் பார்த்தா எவனோ ஐயோ 10,000 போட்டு நம்ம 5 போடுறோம், அப்புறம் 6, 7 இது மாதிரி அந்த அந்த ரேஞ்சு போகும். யூ ஆர் இண்டிகேட்டிங் ரேஞ்ச். அது மாதிரி பாருங்க, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர். எடுத்த உடனே அடி மூட்டையா கொடுறா. ஐயோ சார் அவ்வளோலாம் முடியாது. சரி காசுகள் கொடு, நிதி குறைந்து. ஐயோ அது கூட எங்கிட்ட இல்லை சார். அதுவும் மற்றொரு வாய்ச்சொல்லருள். அது என்ன வாய்ச்சொல்லருள்ன்றது? அதை பத்தி நல்லதா பேசு. அவன் எல்லார்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க ஒரு கலெக்ஷன், அது வேஸ்டா, அதெல்லாம் கொடுக்காத அப்படின்னு தப்பா சொல்லாத. நல்ல விஷயமா இருந்தா அவனுக்கு நீ கொடுக்கலனாலும் இருக்கிறவங்கிட்ட சொல்லி வாங்கி கொடு. வாய்ச்சொல் அருளியர். ஆண்மையாளர்கள் உழைப்பினை நல்குவீர். அந்த காலத்துல கிராமத்துல வந்து ஒரு விழா நடக்கணும் அப்படின்னா எல்லாரும் நிறைய காசு கொடுப்பாங்க. சில பேர் அந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள்லாம், நல்ல இளவயது ஆண்கள் எல்லாம் அந்த ஊர்ல போய் இது பண்ணுவாங்க, உழைப்பை கொடுப்பார்கள். அது மாதிரி வந்து கோவில்ல போனோம்னா வந்து சாப்பாடு, இந்த இந்த இதெல்லாம் வாட் யூ கால் நைவேத்தியம் பண்றது, எஸ்பெஷலி பஞ்சாமிர்தம். ஐ ஹவ் சீன். எங்க ஊருக்குள்ளே குலதெய்வம் கோவில்ல பெருசா வச்சிருவான். ஒருத்தன் வந்து வாழைப்பழத்தை வச்சு திராட்சை எடுத்து போடுவான், இன்னொருத்த வேற ஒண்ணு போடுவான். எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வெள்ளம் எல்லாம் எடுத்து போட்டு அந்த பஞ்சாமிர்தம் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து. அப்போ ஆண்மையாளர்கள் உழைப்பினை நல்குவீர். இந்த நாட்டுக்கு தேவையான இருக்கோ அது பண்ணு. ஏதாவது ஒரு ஒரு சம்திங் டு பில்ட் பிசிக்கல் லெவல்ல. ஒன்றும் இல்லை, ஒரு ஊர்ல வந்து குளம் அப்படியே இருக்காது, ஏரி, ஏரி அந்த குளத்தை தூத்தாதான் அது அடுத்த வருஷம் ஊறும். கிளீனிங் தட். ஸோ பொது விஷயத்துல இருக்கக்கூடிய இந்த அமைப்புல இருக்கிறது யாரையும் எதிர்பார்க்காமல் அந்த ஊர்ல வலிமையாக இருப்பவர்கள் தானே சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு உதவ வேண்டும். அதுவும் ஒரு கல்வி. அதுக்கான தெய்வமும் சரஸ்வதி. அப்போ உடல் உழைப்பு, அறிவு கொடுக்கக்கூடிய உழைப்பு, இது எல்லாத்துக்குமே சரஸ்வதி. கருவிகளை எப்படி எடுத்து பயன்படுத்துவது, இது எல்லாத்துக்குமே சரஸ்வதி துணை என்று பாரதி பேசுகிறானே. ஆண்மையாளர்கள் உழைப்பினை நல்கீர், மதுர தேமொழி மாதர்கள் எல்லாம் வாணி பூசைக்கு உரையென பேசீர். இது எல்லாத்தையும் சொல்லு, அதுக்கு ரொம்ப ஜாகிரதை சொல்லலாம். மதுர தேமொழி மாதர்கள் எல்லாம் ரொம்ப அழகா மென்மையா பேசுவா. கரடு முரடா பேசி வரவனையும் ஓட்டி விட்டாத. ஆனா அது மட்டும் இல்ல, பாரதிக்கு பெண்கள்னா ஒரு ஒரு வீக்னஸ் உண்டு. பெண்களை நேசிப்பவன், பெண்கள் தாய் பராசக்தி தானே அவனுக்கு. பெண்களை உயர்த்தாத பாரதி உண்டா? பாரதி யாராவது ஒருத்தருக்கு இந்த நாட்டு பெண்கள் நன்றி சொல்லணும்னா பாரதி தவிர யார் இருக்கிறார்கள்? பாரதிக்கு சொல்லணும், வேற யாருக்கு சொல்ல முடியும்? அது ஒற்றை மனிதன் இந்த இந்த நாட்டினுடைய பெண்களுடைய எண்ணத்தையே மாற்றி விட்டான் அல்லவா. நிமிர்ந்த நன்னன். இன்னைக்கு எத்தனை பெண்கள் நான் பார்க்கக்கூடிய என்னோட மாணவிகள் இந்த குரூப்ல பார்த்தா, உங்களுக்கு யார் ஆதர்சன்? சார் பாரதி சார். இவ்வளவு பெரிய விஷயம். பாரதி சொன்னா சொல்றேன் இல்லையா, ஒரு பெண்ணை ஆணையம் கேட்டா கூட அந்த பெண் சொல்லும் போது இன்னும் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. ஒரு ஆண் சொல்வதை காட்டிலும் ஒரு பெண் மாணவிகள், பெண் இருக்கிற போய் கேட்டா அந்த நம்பிக்கையை அவருக்குள் விடைத்தவன் பாரதி. எனவே அது போற போக்கில் எழுதுறான். அவர்களை பத்தி எழுதும்போது கை சும்மா இருக்காது. அது துரைபால கவிஞர் நல்லவான்னு எழுதுறாரு. ஆமா சார், உண்மைதான். தேமொழி மாந்தர், மதுரை தேமொழி மாந்தர்கள் எல்லாம் வெறும் மோனைக்கு வேண்டி போட்டதில்ல, அவன் உள்ளத்திலே வரக்கூடியது எழுதுகிறான். மதுரை தேமொழி மாதர்கள் எல்லாம் வாணி பூசைக்கு உரியன பேசுகிறீர். நீங்க சொல்லு. சில பேர் இந்த பெண்கள் சொன்னாதான் வீட்டுல குழந்தைகள் எல்லாம் கேட்கும், எல்லாருக்கும் அதை எடுத்து சொல்ல முடியும். ஆகவே எதுவும் நல்கி எவ்வகை ஆனும். எதுவும் நல்கினா என்ன அர்த்தம்? மேல சொன்னவர் நிதி குறைந்தவர்கள் காசு கொடுங்க, நிதி மிகுந்தவர் பொற்குவையா கொடுங்க. இப்படி எதுவும் நல்கி, உங்களால எதுவும் முடியுமோ நல்குங்கள். எவ்வகையானும், எவ்வகைனா இந்த மாதிரி மதுரை தேமொழியா பேசி, இல்லைன்னா ஆண்மையார் உடைப்பினை நல்கி என்று சொல்கிறான். அப்படி உடல் உழைப்பு, பேசுறது, இப்படி எதுவும் செய்து இந்த கான்செப்டை பிரபலப்படுத்துகிறான். அதுதான் முக்கியம். வாணி பூசை உரியன பேசின்னு சொல்லிட்டு இங்க இப்பெரும் தொழில் நாட்டுவம் வாரீர். அப்ப வாணி பூசை என்பது பெருந்தொழில். வாணி பூசை இஸ் ஈக்குவல் டு பெருந்தொழில். அந்த பெருந்தொழில் என்ன என்று சொன்னால் 1000 கோடி புண்ணியத்தை காட்டிலும் அதிகமா இருக்கக்கூடிய ஆங்கொரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல். வறுமையை தகர்ப்பது போலே மிடிமையையும் மடமையையும் தகர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பாரதி எழுதிய ஒரு அற்புதமான சரஸ்வதி வணக்கம் என்ற பாடல். இனி வரக்கூடிய ஆண்டுகளில் எப்பெல்லாம் வெள்ளைத்தாமரை பாடுகிறீர்களோ, எப்பெல்லாம் சரஸ்வதி முன்னாடி உட்காந்து அம்மான்னு வேண்டிக்கிறீங்களோ, இந்த பாடல் நினைவுக்கு வர வேண்டும். நம்ம புதுசா ஒன்றும் செல்ல வேண்டாம். அப்படி கையெடுத்து கொண்டு போமா, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே என்று நினைப்பதுவே என்று வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று தாய்மான சுவாமிகள் பாடினாரே. எல்லா பூஜையிலும் நாம் எண்ண வேண்டியது, எனக்கு இதை கொடுன்னு சொல்லாதீங்க, எல்லாருக்கும் அதை கொடு என்று சொன்னால்
உலகம் சுபிட்சமாகும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலை பாரதி எழுதியிருக்கிறான். மறுமுறை மறுமுறை இந்த பாடலை படித்து பாருங்கள். சரஸ்வதி பூஜைக்கு நிச்சயமா இதை படிங்க. மற்ற நேரத்துல படிங்க. இந்த கருத்தை உள்ள வாங்கி கொண்ட அத்தனை நண்பர்களுக்கும், இதை கேட்க பயனடையக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் நான் நன்றியை சொல்கிறேன். வணக்கம்.